கையில் கிடச்ச பருப்பு 2 கைப்பிடியும் 1 கைப்பிடி அளவு அரிசியும் போட்டு நைட்டே ஊற வச்சுட்டாங்க. காலையில் இந்த வேலையாக மாவு அரைச்சி வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நானும் பாப்பாவும் தான் வந்திருந்தோம். அம்மா கிருத்திகன்றதுனால கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோயிலோட சிறப்பு என்ன தெரியுங்களா? வாழ்க்கையை ரொம்ப வெற்றியாளனாக வரணும், நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும், எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், வசதி வாய்ப்போடு வாழணும், அதுக்கப்புறம் மன நிம்மதி வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேணாங்க, மன நிம்மதி வேணும், நான் ரொம்ப கடவுள் பக்தி அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரலாம். அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரத்தில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, தனித்தனியாக நட்சத்திர கோயிலும் இருக்குது. சொல்லிகிட்டே போகலாம், நிறைய சிறப்பு இருக்குது. இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கோவிலில் விற்கிற புளி சாதத்துக்கே இந்த கோயிலுக்கு வரணுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்ன தெரியுங்களா? இவர் மண்ணால் ஆன லிங்கம். கார்த்திகை மாசத்துல மட்டும் 3 நாள் அதை திறந்து அந்த மேலே பூசின தைலத்தை நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. புதுசாக அரைச்சி போட்டு 3ஆவது நாள் சாமியை மூடிடுவாங்க. அந்த சிறப்பு இந்த கோயிலுக்கு இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு தோசை சுட்டு தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சு.